முக்கிய பாலஸ்தீன தலைவர் அகமது பர்கோட்டி விடுதலை. 13 ஆயுள் தண்டனைகள் விடுவிக்கப்பட்டவர். 3 இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் விடுவித்ததை தொடர்ந்து 369 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவித்துள்ளது. இதில் முக்கியமானவர் அகமது பர்கோட்டி. பாலஸ்தீன போராளி குழுவான ஃபத்தா அமைப்பின் இராணுவ தலைவராக இருந்த மர்வான் பர்கோட்டியின் நெருங்கிய தலைவராக இருந்தவர் அகமது பர்கோட்டி. இவரது ஒரு ஆயுத நடவடிக்கையால் 12 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் கொல்லப்பட்டனர். இதற்காக இவருக்கு 13 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டது. இதற்காக 2002ஆம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 23 ஆண்டுகள் இஸ்ரேல் சிறையில் இருந்த இவர் தற்போது சுதந்திர காற்றை சுவாசித்துள்ளார். இவர் விடுதலையானவுடன் எகிப்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. விடுதலை நிகழ்ச்சியை வழக்கம் போல் ஹமாஸ் இந்த முறையும் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளது. இந்த முறை புதிய யுக்தி ஒன்றை ஹமாஸ் அறிமுகம் செய்துள்ளது. இடிந்த கட்டிடங்களுக்கு மேல் ஆயுதம் ஏந்தி ஹமாஸின் வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இது தங்களது பலம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை காட்டுவதற்காக ஹமாஸ் மேற்கொண்ட யுக்தி என சர்வதேச பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.